Hello everyone, welcome to our channel. So 12th standard computer science and computer application கான ஒரு சென்டம் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியும் அதே போல் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம இதுக்கு முன்னால் ப்ரீவியஸாக நடந்த அந்த பப்ளிக்னுடைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணி உங்களுக்காக இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 to 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. வீடியோ ஒரு 6 நிமிஷம் 8 நிமிஷம் டியூரேஷனாக இருந்தாலும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மணி நேரம் செலவாகுது. சரியா? ஸோ தயவு செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் கண்டினியூஸாக இது அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு உண்மையிலே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணுங்கள், தேவையான விஷயங்களை கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், ஒரே மாதிரி தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின்ஸ் அலாட் பண்ணுறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக நமக்கு 16 சாப்டர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் டோட்டலாக 18 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் 16 சாப்டர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 18 சாப்டர்ஸ். 16, 18 இருந்தாலும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். நான் சொல்ற மாதிரி இப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அபோவ் 90 ஸ்கோர் பண்றதுக்குனா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? 90 மார்க்குக்கு மேல நான் எடுக்கணும் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல அப்படின்னா அதுக்கு நாம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா சாப்டர் 1 to 16 கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தீங்கன்னா 1 to 16, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருந்தீங்கன்னா 1 to 18 இதில் ஃபுல் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை தரோவாக படிக்கணும். சரியா? ஸோ புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் தரோவாக படிச்சீங்கனாலே 13 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். மொத்தம் 15க்கு 13 1 மார்க் உங்களுக்கு புக் பேக் கேட்டுருவாங்க. சில நேரங்களில் 14 கூட கேட்கலாம். 1 மட்டும் இன்டீரியராக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒண்ணு. அடுத்து என்ன பண்ணணும்னா நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸை படிங்க. சாப்டர் 1 to 6 ஃபர்ஸ்ட் 6 சாப்டர், அப்புறம் 10 to 16 இந்த 7 சாப்டர்ஸ். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் தரவா இருக்கணும். அடுத்த 7 சாப்டர்ஸ், இந்த 10ல இருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய 7 சாப்டர்ஸ், இதுல நம்ம புக் பேக்கும் படிக்கிறோம், இன்டீரியரும் படிக்கிறோம். புக் பேக் கொஸ்டின் எல்லாமே படிக்கணும், ஒன்று கூட ஒமிட் பண்ணக்கூடாது. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ப்ளஸ் அது கூட சேர்த்து இன்டீரியர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் கேட்டிருந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5 into 2 6, 5 into 3 15, sorry 5 into 2 10, 5 into 3 15, then 5 into 5 25. இது எவ்வளவு ஆச்சு? 30 40 50. இதுல ஒரு 50 மார்க் வந்துடும். பிளஸ் 1 மார்க்ல இருக்கக்கூடிய 13 சேர்த்தா எவ்வளவு ஆச்சு? 63 மார்க்ஸ் எடுத்துடலாம் அவுட் ஆஃப் 70க்கு. 70 மார்க்குக்கு 63 மார்க் வந்துடும். அப்போ பிளஸ் ஒரு 30 மார்க் இன்டர்னல் மார்க் சேர்த்தா 93 அவுட் ஆஃப் 100க்கு. நம்ம எந்தெந்த சாப்டர்ஸ் ஒமிட் பண்றோம்னா 7, 8, 9. கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தீங்கன்னா இந்த 3 சாப்டர்ஸை மட்டும் ஒமிட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருந்தீங்கன்னா 7, 8, 9, 17, 18 5 சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணுறீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரியா? சரி, நம்ம எதுவுமே படிக்கல, 1 மார்க் மட்டும் படிச்சுக்கிறோம். புக் பேக் 1 மார்க் மட்டும் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கிட்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட்டா கூட கண்டிப்பாக நீங்கள் 5 2 மார்க் 5 3 மார்க் 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் இன்டீரியரும் ஏன் சேர்த்து புக் பேக் மட்டும் படித்தா கூட இதே மார்க் உங்களுக்கு வந்துடும். பட் இன்டீரியரும் ஏன் நான் சேர்த்து படிக்க சொல்றேன்னா சில நேரங்களில் இந்த 2 மார்க் 3 மார்க்ல கேட்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின் இந்த சாப்டர்ஸ்ல இருந்து கேட்டாங்கன்னா அதையும் சேர்த்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். அப்ப 6 2 மார்க் 6 3 மார்க்கா கூட நீங்க வாங்கிடலாம்.
95 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ அதுக்காக தான் இன்டீரியரும் சேர்த்து உங்களுக்கு நான் படிக்க சொல்கிறேன். இந்த ஒமிட் பண்ண சாப்டர்ஸ்லேருந்து நமக்கு இன்டீரியர் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அட்டன் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக இந்த மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் 2 மார்க்கும் சரி 3 மார்க்கும் சரி கம்பல்சரி கொஸ்டின்ஸு இதுக்கு முன்னால் உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்தோன்னா இன்டீரியர் மட்டும்தான் கேட்குறாங்க, புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்குறது இல்லை. ஸோ இன்டீரியர் படித்தா மட்டும்தான் 6 2 மார்க் 6 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னா 5 மார்க்லேயே ஒரு 5 மார்க் வந்து இன்டீரியராக கேட்டிருக்காங்க. ரெண்டுமே இன்டீரியராக கேட்டிருக்காங்க 2023. 2024 எல்லாமே புக் பேக் கொஸ்டின் 5 மார்க்கில். அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம், நமக்கு அந்த ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் ஐதராரில் ரெண்டுமே இன்டீரியராக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்டீரியர் கொஸ்டின்ஸும் சேர்த்து படிச்சிருங்க. அப்போ தான் உங்களால் வந்து 5 5 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். சரியா? ஓகே, இது வந்து above 90 ஸ்கோர் பண்ணுறது. அடுத்து ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் மார்க் எடுக்கிறது. பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புக் பேக்கு 1 மார்க். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி 1 to 16 1 to 8 புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை தருவாங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 13 மார்க் வந்துடும். சரியா? எல்லா 1 மார்க்கும் எப்போ கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் 13 மார்க் எடுத்தே ஆகணும். 15 மார்க் எடுத்தால் பாஸ். 70க்கு 15 மார்க் எடுத்தால் பாஸ். நீங்கள் 1 மார்க் புக் பேக் தரவா இருந்தாலே 13 மார்க் வந்துடும். இது போக ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் மட்டும் படிங்க. நீங்கள் வேற எதுவுமே படிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் 2 மார்க்கு, புக் பேக் 3 மார்க்கு, புக் பேக் 5 மார்க் இதை மட்டும் தரவா படிங்க. நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 2 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 2 3 மார்க் அட்டன் பண்ண முடியும், 2 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். எவ்வளோ ஆச்சு? 33 மார்க் வந்துடும் 70 ப்ளஸ் 30 மார்க் இன்டர்னல் சேர்த்தோன்னா 63 மார்க் நீங்கள் எடுத்துடலாம் 100க்கு. 2023 கொஸ்டினில் நான் பார்த்த வரைக்கும் 2 2 மார்க் அட்டன் பண்ண முடியுது, 3 3 மார்க் அட்டன் பண்ண முடியுது, 2 5 மார்க் அட்டன் பண்ண முடியுது 2023 கொஸ்டினில். 2024 கொஸ்டினில் பார்த்தோன்னா 3 2 மார்க் அட்டன் பண்ண முடியுது, 4 3 மார்க் அட்டன் பண்ண முடியுது, 3 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது. அப்போ இதை விட உங்களுக்கு அதிகமான மார்க் வந்துடும் நீங்கள் முதல் 6 சாப்டர்ஸ் படிச்சாரு. ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் மட்டும் புக் பேக் கொஸ்டின் தரோவா இருங்க. கண்டிப்பாக உங்களால் 100க்கு 60 மார்க் மேலே, குறைஞ்சபட்சம் நீங்கள் அப்படி மிஸ்டேக்ஸ் விட்டு எழுதுனா கூட குறைஞ்சபட்சம் 50 மார்க் மேலே நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்தாலே போதுமானது. அப்படி படித்தா கூட நீங்கள் 90 மார்க் மேலே எடுத்துடலாம் 100க்கு. நான் இந்த 90 மார்க் மேலேன்னு போடும்போது ஒரு கமெண்ட் பார்த்தேன், எக்ஸாமே 70 மார்க் தான், நீங்கள் என்ன 90 மார்க்னு போறீங்க, எக்ஸாம் 70 மார்க்ன்றது எங்களுக்கு தெரியாதா? வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக உட்காந்து அனலைசிஸ் பண்ணி, நான் எல்லாரையும் குறை சொல்லலை, அந்த ஒரு கமெண்ட்டுக்கான பதில் இது. நம்ம above 90 சொல்றது 100 மார்க்குக்கு மேலே, 100க்கு நம்ம சொல்கிறோம். இன்டர்னல் மார்க் சேர்த்து 100க்கு உங்களால் 90 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும் அப்படின்றதான் நம்ம சொல்றது. அதை கூட பேசிக்காக புரிஞ்சுக்க முடியாமல் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கான், எக்ஸாம் 70க்கு ஆனால் 90க்கு மேலே எடுப்பது எப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு. சரி, அவங்களுடைய புரிதல் வந்து அவ்வளோதான் சொல்லி நம்ம ஒமிட் பண்ணிக்கிற வேண்டியதான். சரியா? ஸோ இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.